காட்டுக்குள்ளே ஒரு மோசமான பூனை ஒன்று வாழ்ந்து வந்துச்சான். அந்த பூனை எல்லா எலிகளையும் பிடிச்சு பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பூனைக்கு உடல்நிலை சரியில்லை, ரொம்ப வயசும் ஆயிடுச்சு. அதனால எலிகளை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு முடியலை. அப்போ அந்த பூனை ஒரு திட்டம் போட்டுச்சு, எப்படா எலிகளை சாப்பிட்லாம் அப்படின்னு. அப்போ நான் தான் பூனை சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எலிகளையும் ஏமாத்துது. எல்லா எலிகளும் வந்து நிற்கிது, எந்த எலியையும் அந்த பூனை சாப்பிடலை. அப்போ இவர் நிஜமாவே பூனை சாமியார் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலிகள் எல்லாமே அவருடைய பக்தர்களாக ஆகி டெய்லி பூனை சாமியாரையே பார்க்க போயிடுச்சா. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பூனை சொல்லுது, இந்த காட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரப்போகுது, நீங்கள் எல்லாரும் அழிய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதோட இந்த எலிகள் எல்லாம், ஐயோ பூனை சாமியார் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, எப்படியாச்சும் எங்களை காப்பாற்றுங்க பூனை சாமியாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம ஒரு ஹோமம் பண்ணுவோம், நீங்கள் டெய்லி ஒவ்வொரு ஆளாக வரணும், வந்தீங்கன்னா இந்த சாபம் சரியாக போயிருன்னு சொல்லுது. டெய்லி ஒவ்வொரு எலியாக வந்துட்டு போகுதுங்க. ஆனால் எந்த எலியும் திரும்பி வரல. அப்போ கேட்டதுக்கு எல்லாரும் தவத்தில் இருக்காங்க, தவம் முடிஞ்சோன்னா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை சொல்லுது ஒரு எலிகிட்ட. இதை கேட்டுட்டு மற்ற எலிகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப டவுட்டு. அப்போ இது ஏதாச்சும் டவுட்டை கிளியர் பண்ணணும்ல, அந்த பொந்துக்குள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த பூனை பொந்துக்குள்ளே போய் பார்க்க போகிறாக. பார்த்தா அந்த எலிகளை சாப்பிட்டதுக்கு உண்டான தடயங்கள் எல்லாமே இருக்குது. இதை பார்த்தோன்னா இந்த எலிகள் என்ன செய்கிறாங்க, இந்த பூனைக்கு நல்ல பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலி இன்னும் ஒரு குட்டி எலியை கொண்டுட்டு பூனை சாமியாரே இதுக்கு உங்களுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவரும் வாவ் நல்ல வேலையாக போச்சு, நல்ல உணவு, குட்டி எலி ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அந்த குட்டி எலியை கொண்டுக்கிட்டு தன் குகைக்குள்ளே போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா அது ஒரு கம்மால் செய்யப்பட்ட ஒரு போலி பொம்மை. அதை சாப்பிட்டோன்னே அந்த பூனையோட வாயெல்லாம் ஒட்டிக்கிச்சு. பூனைக்கு நல்ல பதிலடி கொடுத்துச்சு இந்த எலிகள் கூட்டங்கள்.